Hello everyone, I am Deepika from Codentes Academy and I'm a 2024 Smart India Hackathon winner. So this is a complete AI beginner to pro master series. So in the series AI na enna adoda explanation, real world examples, implementation, projects na appadini everything in detail da na solli thara poren. நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா காமன் எக்ஸாம்பிள்ஸ் இல்லாம இந்த வீடியோஸை பார்த்த அப்புறமா நீங்க உங்க டெய்லி லைஃப்ல எங்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்றீங்க, மெஷின் லேர்னிங் யூஸ் பண்றீங்கன்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட்டும் நீங்களே பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு நான் கேரண்டி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஜர்னி டுகெதர் அண்ட் வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய டாஸ்க், அதாவது ப்ராப்ளம் சால்விங்னா இப்போ நம்ம ஜிமேப்ஸ்ல வந்து நிறைய ரூட்ஸ் காட்டும் ஒரு டெஸ்டினேஷனுக்கு. ஸோ அதுல எது ஃபாஸ்டஸ்ட் ரூட்னு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். பேட்டர்ன் ரெகக்னிஷன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்போம். ஸோ அந்த வாட்ச் ஹிஸ்டரியை வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன வீடியோஸ் பார்க்கலாம், அடுத்து என்ன நமக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீடியோ சஜஸ்ட் பண்றதா இருக்கட்டும். அதே மாதிரி இமேஜ் ரெகக்னிஷன், ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து ஃபேஸ் அன்லாக் இருக்கும். அதே மாதிரி ஒரு இமேஜ்ல வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி இமேஜ் ரெகக்னிஷன் டாஸ்க். அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மெயில் வருது, அந்த மெயில் வந்து ஸ்பேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் மேக் பண்றது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஒர்க்ஸ், எந்தெந்த டாஸ்க்லாம் வந்து ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு கம்ப்யூட்டர்னால அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு ட்ரெயின் ஆகி நமக்கு வந்து டிசிஷன் எடுத்து அண்ட் ஆல்சோ இட் கேன் ஆக்ட் அக்கார்டிங் டு இட். அண்ட் இது வந்து ஒரு ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணவும் முடியும், ஹியூமன் மாதிரி ஆக்ட் பண்ணவும் முடியும். ஸோ இதுதான் பேசிக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா, அதாவது ஹியூமன் பண்ணக்கூடிய டாஸ்க்கை நம்ம கம்ப்யூட்டர் ட்ரெயின் பண்ணி பண்ண வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, நம்ம டே டு டே லைஃப்ல கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து ஃபீட்ல வந்து நிறைய ரீல்ஸ் பார்ப்போம், கரெக்டாக. ஸோ அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம லைக் பண்ணுவோம், நமக்கு ரிலவெண்ட்டான ரீல்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுவோம் அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் வந்து நோட் பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீடை வந்து ஆட்டோ டியூன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நிறைய ரீல்ஸ் சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வாட்ச் ஹிஸ்டரியை வச்சுட்டு, ஸோ நம்ம இந்த மாதிரி மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஸோ யூ மைட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஸ்டட் மூவி ரெக்கமெண்டேஷன் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து ஃபேஸ் ஐடி வச்சு அன்லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ஸ். ஸோ இதெல்லாமும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அண்ட் ஆல்சோ மெயில் வந்து ஒரு மெயில் வந்து ஸ்பேம் மெயிலா இல்லைனா வந்து நாட் ஸ்பேமா அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அடுத்து நம்ம விஎஸ் கோடில் கோட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோ சஜஸ்ட் ஆகும். நம்ம இப்போ வந்து ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் டைப் பண்ணுறோன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏஐ வந்து நெக்ஸ்ட் 10 லைன்ஸ் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஏஐ கோடர் அசிஸ்டண்ட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம லேப்டாப் வந்து இவ்வளோ ஹார்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறோம், ஸோ இவ்வளோ நேரம் நிற்கிது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 9 o'clock கிளாஸ் இருக்குது, அப்போ நான் வந்து 8 to 8:50 நான் சார்ஜ் பண்ணுறேன்னா ஸோ 8:50 வரைக்கும் நமக்கு வந்து 80% வரைக்கும் மெயின்டைன் பண்ணும் அண்ட் 8:50 to 9 வந்து சார்ஜ் வந்து 90% மேலே ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டரியை ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி ஏடிஎஸ் ட்ராக்கர், இப்போலாம் நம்ம எந்த ஜாப் கம்பெனிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் ரவுண்டே வந்து ஏடிஎஸ் ட்ராக்கர் தான். ஸோ இதில் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்யூமில் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நம்ம ரெஸ்யூமை ஸ்கேன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏடிஎஸ் ஸ்கோர் கொடுக்கும். சப்போஸ் இப்போ அந்த ஸ்கோர் வந்து அந்த ஃபிக்ஸ்டு சர்டின் ஸ்கோரை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தான் அடுத்த ரவுண்டுக்கே நம்மளோட அப்ளிகேஷனை அனுப்பும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி லாங் லெக்சர்ஸ் இருக்குது, ஒரு 3 hours ஆஃப் லாங் லெக்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ யார் கேட்குறா சொல்லுங்கள், கரெக்டாக? ஸோ இப்போ அந்த மாதிரி லெக்சர்ஸை வந்து சம்மரைஸ் பண்ணி நமக்கு வந்து குவிக்காக ஒரு சம்மரி, அதுக்கப்புறம் வந்து குவிஸஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், அப்புறம் மைண்ட் மேப்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வந்து இப்போ ஏஐயால் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஓவரால் ஹையரார்கி பார்க்கலாமா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஹியூமன் பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து மெஷின்ஸ் பண்ண வைக்கிறது, அதாவது திங்க் பண்ணுறதா இருக்கட்டும், லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெஷின்ஸ் பண்ண வைக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பார்த்தோம். இப்போ அதுக்குள்ளேயே நமக்கு வந்து ரூல் பேஸ்ட் சிஸ்டம்னா ஒரு கண்டிஷன் பேஸ்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் ஓட்டிகிட்டே இருக்கோம், இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு கார் இருக்குன்னா இப்போ என்ன பண்ணுவோம், இஃப்
முன்னாடி ஒரு கார் இருந்தால் என்ன பண்ணுவோம், பிரேக் அப்ளை பண்ணும். இஃப் கார் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போவோம். ஸோ இந்த மாதிரி ரூல் பேஸ்ட், அதாவது இப்படி இருந்துச்சு சுச்சுவேஷன்னா இதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதா ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ். ஃபஸி லாஜிக் சிஸ்டம்னா நம்ம ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி ஃபிக்ஸ்டு லாஜிக்ஸ்லாம் இருக்காது, ஃபிக்ஸ்டு அவுட்புட்ஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அவுட்புட் வந்து அன்சர்டனாக இருக்கும், அதாவது ஃபிக்ஸ்டு ரேஞ்சில் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஹாட் வாட்டர். இப்போ எவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆன்சர் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்வோம், மாடரேட் ஹாட்டாக இருக்குது, லூக் வார்ம் வாட்டராக இருக்குது, அதாவது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது, இல்லை ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஆன்சர்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸி லாஜிக் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பேசிக் ரோபோட்டிக்ஸ். இப்போ பேசிக் ரோபோட்டிக்ஸில் வந்து இப்போ ஒரு மெஷின் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து வாஷிங் மிஷின் இருக்கும். இப்போ இந்த வாஷிங் மிஷினில் வந்து இப்போ இந்த இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ வந்து வாஷ் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, சோக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நம்ம அந்த மைக்ரோ கண்ட்ரோலர், அந்த சிப்ஸ்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப் டொமைன், ஒரு சப்செட் தான் வந்து மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெஷின் லேர்னிங்கில் வந்து நம்மளா கோடிங் பண்ணாமல், நம்மளா ப்ரோக்ராம் பண்ணாமல், ஒரு மெஷின்ஸ்க்கு வந்து நம்ம இன்புட் டேட்டாவை மட்டும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி அதுலேருந்து அந்த மெஷின் வந்து பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எந்த ப்ரோக்ராமே பண்ணாமல் மெஷின் ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணுறது தான் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்னு 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் லேர்னிங்னா மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸை வச்சு நமக்கு அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறோம், இந்த இன்புட்டுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ்லாம் அப்ளை பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லீனியர் ரெக்ரெஷன். இப்போ லீனியர் ரெக்ரெஷன்னா அது வந்து ஒரு அல்கரிதம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ நமக்கு வந்து ஒரு வீடோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ அந்த வீடோட ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணோம்னா இப்போ அது எந்த மாதிரி வீடு, ஸோ 2 BHKவா 3 BHKவா, அப்புறம் வந்து எத்தனை பாத்ரூம்ஸ் இருக்குது, எத்தனை ஹால் இருக்குது, இந்த மாதிரி சர்டன் திங்ஸ் அண்ட் சர்டன் பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம டிசிஷன் மேக் பண்ணுறது வந்து லீனியர் ரெக்ரெஷன் சொல்லுவோம். ஸோ டிசிஷன் ட்ரீ, அடுத்த அல்கரிதம் வந்து டிசிஷன் ட்ரீ. இப்போ டிசிஷன் ட்ரீன்றது வந்து எதுனால இந்த நேம்னா, ஸோ இது வந்து சப் பிரான்ச்சஸ், அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸில் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து K-மீன்ஸ் அல்கரிதம். ஸோ K-மீன்ஸ் அல்கரிதம் வந்து இப்போ நம்ம வந்து சர்டன் பேராமீட்டர்ஸை வச்சு டேட்டாவை வந்து நம்ம குரூப் பண்ணுறது. ஸோ அடுத்து இதில் வந்து டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங்னா நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸால் க்ரியேட் ஆகிருக்கோ அந்த மாதிரி டீப் லேர்னிங்கில் வந்து மல்டிபிள் நியூரல் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நியூரல் நெட்வொர்க்ஸை வச்சு பில்ட் ஆகிறது தான் டீப் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீப் லேர்னிங்கில் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ், ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் நமக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய ChatGPT-யாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மாடல்ஸ் வந்து நிறைய டேட்டாவை லேர்ன் பண்ணி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து டீப் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து இன்னர்மோஸ்ட் வந்து ஜென்ரேட்டிவ் AI. ஸோ இதில் வந்து நியூ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இமேஜஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், கோடிங் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஜென்ரேட்டிவ் AIன்னு சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யாருமே ChatGPT யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ChatGPT, ஜெமினை, ஸோ இந்த ChatGPT-ட்ட போயிட்டு இந்த ஒரு ப்ராம்ப்ட் போட்டு எனக்கு இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ண அப்படின்னா ஒரு நியூவான விஷயம், அதாவது எக்ஸிஸ்டே ஆகாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கறதா வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஓவரால் ஹையரார்கி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டைப்ஸான ஃபஸி லாஜிக் சிஸ்டம், ரூல் பேஸ் சிஸ்டம், பேசிக் ரோபோட்டிக்ஸ் பற்றி டீட்டெயில்ட் அண்ட் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கோடென்டஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll see you all in the next episode of Beginner to Pro AI Master Series. Bye bye.